السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الصيام جنة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் என்பவருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இவ்வுலகத்தில் உண்டான முக்மீனான முஸ்லிமான நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபை 30 தராவீஹ் தொழுகைகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். 30வது நோன்பை நாளைய தினத்தில் நோக்க இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தை அடைய செய்து அதன் முதல் பத்தில அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் அருளையும், கடைசி பத்தில அல்லாஹ்வுடைய இதுக்கும் மினன்னார் என்கின்ற நரக விடுதலையை தந்திருக்கின்றான். நம்முடைய பிரார்த்தனைகள், ஏத்திகாப்புகள், திருக்குர்ஆனுடைய திலாவத்து ஓதுதல்கள், இன்னும் பிற பல்வேறு அமல்களை செய்கின்ற நல்லதொரு நசீபை அல்லாஹ் நமக்கு நல்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானை அல்லாஹ் கடைசி ரமலானாக ஆக்கிவிடாமல் அடுத்தடுத்த ரமலான்களை அடைந்து வணங்குகின்ற நல்லதொரு நசீபை, வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் ஏதோ இப்போது வந்ததை போல இருக்கிறது. பிறை பார்த்தோம், இன்றைக்கு முடிக்கின்ற பிறையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். வேகமாக விரைந்து ஓடிவிட்டது. ரமலான் மாதத்திலே நாம் நின்று வணங்கினோம், நோன்பு வைத்தோம், அமல்கள் செய்தோம். இந்த ரமலான் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புனித ரமலானில் வணங்குவது ஒரு மாத கால பயிற்சி திட்டம் அல்ல. ஏதோ ஒரு மாசம் நோன்பு வச்சோம், அமல் செஞ்சோம், அந்த மாசம் முடிஞ்சதோட நம்முடைய எல்லா செயல்களையும் தூர போட்டுவிட்டு ரமலான் முடிந்ததோடு வளமையான மனிதனாக மாறி விடுவதல்ல. இந்த ரமலான் ஏனைய 11 மாதங்களில் நமக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு ஒரு பயிற்சி திட்டமாகத்தான் இந்த ஒரு மாத கால நோன்பு நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு ஏன் தருகிறான் என்றால், உலகியல் சூழல்களில் எல்லாம் இருந்து மாறுபட்டு ஒரு மாத கால பயிற்சி களமாக இதை அமைத்திருக்கிறார். 40 நாள் பயிற்சி கொடுத்தா அந்த பயிற்சி எதுக்குன்னா காலம் முழுக்க அதை கடைபிடிப்பதற்கு. அல்லாஹ் 30 நாட்களை நமக்கு கொடுத்து ஒரு பயிற்சி களத்தை தந்திருக்கின்றான். ரமலானோடு நம்ம அமல்களை நாம் முடித்து விடக்கூடாது, அது தொடர வேண்டும். ரமலானோடு நம் திருக்குர்ஆன் ஓதுதல்கள் முடித்து விடக்கூடாது, அது எப்போதும் இருக்க வேண்டும். ஏனைய 11 மாதங்களுக்கு ஒரு பயிற்சி களமாகத்தான் இந்த ரமலான் தந்திருக்கிறான். இந்த ரமலானை அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? திருக்குர்ஆன் சொல்லுகிறது: குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்கு தான் இந்த ரமலான். யோசித்து பாருங்கள், வெறும் பட்டினி கிடக்கிறோம், தாகித்து இருக்கின்றோம், இதை அல்லாஹ் பார்க்க விரும்புகிறானா? முகம் பாடி போய் இருக்கிறோம், ஒரு நோன்பாளியின் முகவாட்டத்தை அல்லாஹ் பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறானா? இது அல்லாஹ்வுக்கு இதைதான் நோக்கமாக கொண்டு இந்த பட்டினியை நமக்கு பசியை தந்திருக்கிறானா என்றால் இல்லை. இதை சக மனிதர்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு மனிதன் பசித்திருந்தால் இன்னொரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வீட்டுல பிள்ளைங்க எதையாவது விளையாட்டு ஜாமான் கேட்கும், எதையாவது கேட்பாங்க. நம்ம வாங்கி தரலன்னு சொன்னாக்கா அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் என்று சொல்லும். சாப்பிடாமல் உறங்க போகும். உடனே அத்தா என்ன செய்வார்? வாங்கி கொடுத்துருவார். குழந்தையின் பசியை தந்தையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சில நேரங்களில மனைவி ஒன்றை கேட்பார், அதை நாம் வாங்கி தரவில்லை என்று சொல்லுகிற போது சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிறார்.
குடும்ப தலைவர் உடனே இதுக்கு கட்டுப்பட்டு அவர் கேட்ட பொருளை வாங்கி கொடுத்து விடுவார். நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது, உண்ணாவிரத போராட்டம். கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், கவர்மெண்ட் கேட்க மாட்டேன்னு சொல்லுது. மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்கிறார்கள் என்றால் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி விடுகிறார்கள். ஒரு நாள் போகிறது, 2 நாள் போகிறது. ஒரு மனிதன் பசித்திருப்பதை இன்னொரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத இயல்பு. பணமரத்துல தேல் கூட்டினால் எங்கோ நரிகட்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஒன்றிலே நடந்தால் இன்னொன்றிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சில பேர் பசித்திருக்கிறார்கள். அந்த பசி ஒரு கவர்மெண்ட்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. உடனே கவர்மெண்ட் இறங்கி வருது, வந்து அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை சாத்தியப்படுத்தி கொடுக்கிறது. அப்படியான பசி என்பது ஒரு ஆயுதம். அதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் நம்மிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் திருக்குறானில் சொல்லுகிறான், அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் நோன்பின் மூலமாக இறை அச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நாம் மூமின்களாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம், முத்தகீன்களாக நம்மை மாற்ற வேண்டும். முத்தகீன்கள் என்ற ஒரு அந்தஸ்தில் நம்மை வைத்து பார்ப்பதற்கு இந்த நோன்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, மௌத் நேரத்தில் இருக்கிறார்கள். அப்போது சஹாபிகள் எல்லாம் வந்து அவர்களிடத்துல பேசுகிறார்கள். அவர் அழுகிறார், சமாதானம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹோடு நீங்க இருந்தீங்க, யுத்தத்திலாம் கலந்துகிட்டீங்க, ரசூலுல்லாஹோடு முசாபா செய்த அவைகள் இருந்தீர்கள், கடைசி நாள்ல ஏன் இப்படி நீங்க அழுகிறீங்க என்று கேட்டபோது அப்துல்லா இப்னு முபாரக், அந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை அதுவெல்லாம் உண்மைதான், ரசூலுல்லாஹோடு நான் இருந்தது உண்மை, பெருமானாரோடு யுத்த களத்தில் இருந்தது உண்மை, எத்தனையோ நல்ல அமல்களை மார்க்கத்திற்காக செய்திருக்கிறேன், யுத்த களங்களில் எல்லாம் பல முயற்சிகளை எடுத்திருக்கிறேன், அதுவெல்லாம் சரி. ஆனால் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல இன்னமா தகப்பலுல்லாஹ் மினல் முத்தகீன், முத்தகீன்களிடமிருந்து தான் அமல்கள் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் எல்லா அமல்களையும் செய்திருக்கலாம், நான் முத்தகீன் என்கின்ற ஒரு தக்வா உள்ள மனிதனாக இருந்தேனா? அப்படி இருந்தால் தானே என்னுடைய இவ்வளவு தூர நாட்கள் செய்த அமல்கள் எல்லாம் ஏற்கப்படும். இந்த முத்தகீன் என்கின்ற அந்தஸ்தை அடைந்து விட்டேனா? குர்ஆன்ல மூமின்களிடமிருந்து அமல் ஏற்கப்படும் என்று வரவில்லை, முஸ்லிம்களிடமிருந்து அமல் ஏற்கப்படும் என்று வரவில்லை, முத்தகீன்களிடமிருந்து தான் அமல்கள் அங்கீகரிக்கப்படும். இன்னமா தகப்பலுல்லாஹ், அல்லாஹ் அங்கீகரிப்பதெல்லாம் மினல் முத்தகீன் என்று சொல்லுகிறானே, அந்த தக்வா உள்ள மனிதனாக நான் மாறிவிட்டேனா என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். எனவே நம்முடைய ஒட்டுமொத்த வணக்க வழிபாடுகளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, நம்மை தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அது ஒரு மாசத்துக்கு மட்டும் இறையச்சத்தோடு இருப்பதல்ல, 11 மாதங்களும் இறையச்சம் கொண்டவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். இறையச்சம்னா என்ன? தக்வானா என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹ் வ இஜ்தினாபு நவாஹி. இம்திசாலு அவாமிர், அல்லாஹ் ஏவனதை எடுத்து நடக்க வேண்டும். அவன் என்னெல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறானோ, 5 வக்த் தொழுகையா, நோன்பா, ஜக்காத்தா, ஹஜ்ஜா, என்ன பிற அமல்களா, இதுவெல்லாம் அல்லாஹ் நம்மிடம் ஏவிய விஷயங்கள். ஓ இஜ்தினாபு நவாஹி, தடுத்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கிறது. பொய் பேசுவது கூடாது, புறம் பேசுவது கூடாது, வட்டி கூடாது, விபச்சாரம் கூடாது, ஏமாற்றுதல் கூடாது, ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அதை எல்லாம் நம்மிடமிருந்து தடுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பேர் தான் தக்வா. இந்த தக்வா நம்மிடம் வந்திருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். பொதுவா நோன்பு என்று சொல்லுகிறோமே, சௌம் என்கின்ற அரபி வார்த்தைக்கு இம்சாக், தடுத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். தொழுகை என்பது செய்வது, நோன்பு என்பது தடுத்துக் கொள்வது, ஜகாத் என்பது செய்வது, ஹஜ் என்பது செய்வது. நோன்பு செய்ய வேணாம், எதையும் செய்யாம இரு, சாப்பிடாம இரு, தண்ணி குடிக்காம இரு, இல்லாதோடு நீ ஈடுபடாமல் இரு, இல்லறத்தில் ஈடுபடாமல் இரு. உன்னை தடுத்துக் கொள்வது. ஒரு மனுஷனுக்கு செய்யறது மட்டும் பயிற்சி அல்ல, தேவைப்படும் போது சில விஷயங்களிலே தடுத்துக் கொள்ளுகிற ஆற்றல் வரும் வேண்டும். உணர்ச்சி வசப்படுகிற போது தடுத்துக் கொள்ள வேண்டும். தூர நோக்கோடு சிந்தனையோடு சில விஷயங்களை ஆற்றாமல் தன்னை தடுத்துக் கொள்ளுகிற பண்பு மனிதனுக்கு வர வேண்டும். நோன்பு அதை கற்றுக் கொடுக்கிறது. அது கற்றுக் கொடுக்கிறதே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, தீமையான காரியங்களை செய்யாமல் உன்னை தடுத்துக்கொள் என்பதுதான் நோன்பு தருகிற பெரிய பயிற்சி. அது ரமலானோடு முடிந்து விடாமல் ரமலான் அல்லாத காலங்களிலும் அது தொடர வேண்டும். இதுதான் இஜ்தினாபு நவாஹி, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு தன்னை தவிர்த்து இருக்கிறது. எப்படி தவிர்க்குவது? நாம் ஒன்றிலே ஈடுபட்டு விடுகிறோம், தெரியாமல் ஒன்றிலே நாம் ஈடுபட்டு விட்டோம்.
ஒருத்தர் வந்து சொல்றார் இது தப்பு, இது ஹராமு என்று சொன்ன உடனே இறை அச்சம் தக்குவா இருந்தால் என்ன நடக்கும்னா உடனே அதை விட்டு விடுவார். ஒரு ரெண்டு கணவன், ஒரு ஜோடி நடந்து போய் கொண்டிருக்கிறது, கணவன் மனைவி. அப்போ ஒரு வயதான அம்மா ரெண்டு பேரையும் பார்க்குது. ரெண்டு பேரும் நில்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா என்று கேட்டார். ஆமா என்று சொன்ன உடனே அந்த ரெண்டு பேருடைய பெயர்களையும் அந்த பெண்மணி சொல்லிவிட்டு சொன்னார், நீங்க ரெண்டு பேருமே என்னிடத்துல சிறு குழந்தையா இருக்கும்போது பால் குடித்திருக்கிறீர்கள். நீங்கள் ரெண்டு பேரும் என்னிடம் பால் குடித்திருக்கிறீர்கள். நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரன் சகோதரி, அண்ணன் தங்கச்சியை போல. பால் குடி சட்டம்னா என்னன்னு கேட்டா, 2 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை ஒரு தாயிடம் பால் குடித்து விட்டால் அந்த பெண் அவருக்கு தாயா மாறிடுவார். அந்த பெண்ணிடம் வேறு யார் பால் குடித்திருந்தாலும் அந்த 2 பேருக்கு மத்தியில சகோதர உறவு வந்துவிடும். ரவாத் என்பது இதனுடைய சட்டம். 2 வயதுக்கு உட்பட்டு இருக்கணும், 2 வயசுக்கு மேல போக கூடாது. ஏன்னா 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தை தான் பால் குடித்து வளரும். ஒரு பெண்ணிடம் எத்தனை பேர் பால் குடித்து வளர்கிறார்களோ 2 வயசு குழந்தையாக இருக்கும் போது அவர்கள் எல்லாம் சகோதர சகோதரிகளாக மாறி விடுவார்கள். நீங்க 2 பேரும் கல்யாணம் செய்யக்கூடாது என்று சொன்ன உடனே 2 பேரும் ரசூலாட்ட போனோம். யார் ரசூலல்லாஹ், இந்த நாங்கள் 2 பேரும் ஒரு பெண்ணிடம் சிறு வயதில் பால் குடித்து இருக்கிறோம், அந்த பெண்மணி எங்களை சகோதரர் சகோதரி என்று சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா இது கூடாது, நீங்கள் சகோதர சகோதரிகள் தான், திருமணம் கூடாது, 2 பேரும் ஜோடியா இருக்க கூடாதுன்னு சொன்ன உடனே தவறு நடந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன நடந்ததுன்னா, இந்த பக்கம் அந்த ஆண் போய் நின்று கொள்ளுகிறார், அந்த பக்கம் அந்த பெண் போய் நின்று கொள்ளுகிறார். ஏன்னா அந்நியர் உடனே ஆகிறார்கள். இன்னைக்கு இது ஹராமுன்னு சொன்ன உடனே இது நாம் உடனடியாக அதிலிருந்து வெளியே வருகிற முயற்சிக்கிறோமா? இது தவறு என்று சொன்ன உடனே அதற்கு எத்தனை வக்காலத்து வாங்க முடியும்? வேறு ஏதாவது ஜாயிஸ் சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? யாராவது இதை ஹலால் என்று சொல்ல விரும்புகிறார்களா? 3 தலாக்கு வேகமா விட்டுருவாங்க. 3 தலாக்கு பிறகு அதை ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அஜரத்துல முதல்ல கேட்கறது, நான் கோபமா தலாக் கூட்ட கூடுமா கூடாதான்னு கேட்பான். வியாபாரமாக இருக்கலாம், அதுல ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். வட்டி கூடாது என்று தெளிவாக இருக்கிறது. பல சூழல் இதெல்லாம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இறை அச்சம் இருந்தால் இதை தவறு என்று தெரிந்த உடனே அங்கிருந்து தூரமாய் போய்விடுவார்கள். இதற்கு பேர் தான் இறை அச்சத்தினுடைய முதல் அடையாளம். ஒரு தவறிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது. எந்த சூழலாக இருந்தாலும் அந்த பண்பு நம்மிடம் வர வேண்டும். அதற்கு உமர் எல்லாம் காட்டுல போய் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆட்டிடையே நாங்கள் ஆடு மேய்க்கிறார். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை, அந்த பையனை சோதிச்சு பார்க்கலான்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு, எப்பா எனக்கு ஒரு ஆடு தேவைப்படுது, நீ தரையா என்று கேட்டார். அந்த பையன் சொன்னா, ஆடு ரொம்ப இருக்குது, இதனுடைய எஜமானர் ஊர்ல இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தான் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப எஜமானருக்கு பத்தி பேச்சு கிடையாதுப்பா, ஒன்னுட்டு நான் கேட்கிறேன், ஒரு ஆடு எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு ஒரு காசு கொடுத்துட்றேன், அதை நீ வச்சுக்க. இப்ப எஜமானர் கேட்டா ஆடு ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டது என்று சொல்லும். உனக்கு 2000 மிஞ்சும் இல்லையா என்று அதில் துமரதி எல்லாம் சொல்லி சோதிக்கிறார்கள். அந்த பையன் சொன்னா, என் எஜமானர் வேண்டுமானால் இதை பார்க்காமல் இருக்கலாம், ஐன ரப்பு நல்லா, என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு எங்கே போனான் என்று அந்த பையன் கேட்டார். அதில் துமரதி எல்லாம் அவர்கள் அல்லாவை புகழ்ந்தார்கள். நாட்டில் அவருடைய ஆட்சி காலத்தில் நாட்டில் வாழ்பவர்கள் அல்ல, காட்டில் இருப்பவர்களும் நிறையச்சத்தோடு இருக்கிறார்களே. அந்த பையனை பார்த்து சொன்னாங்க, நீ அடிமையாக இருக்கிறாய், நீ காட்டில் சுற்றுகிறாய், நீ காட்டில செருப்பு இல்லாமல் கிழிந்த உடையோடு மனிதர்கள் இருந்து ஒதுக்கி வாழ வேண்டிய மனிதன் அல்ல, உன்னை போன்றவர்கள் நாட்டிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் துமரதி எல்லாம் அந்த பையனை வாங்கி கொண்டு வந்து நகரத்தில் அவர்கள் வைத்தார்கள் என்று ஹதீசுகளிலே வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லா நாகரிகமும் இருக்கிறது, உடை அழகாத்தான் இருக்கு, செப்பல்லாம் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, எல்லா டேலண்ட் இருக்கு. ஆனா எல்லா டேலண்ட் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை மறக்கடிக்கின்ற, ஏமாற்றுகின்ற பல்வேறு குணக்கோளாறுகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதா இல்லையா? எதுவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய இறை அச்சம் அவர்களுக்கு இருந்தது. அதில் துமரதி எல்லாம் மக்களிடத்திலே இறை அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு, தக்வாவை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த நோன்பினுடைய 1 மாத கால பயிற்சி திட்டமே இந்த தக்வாவை கொண்டு வந்து சேர்ப்பது தானே. இரவு உலா வருகிறார்கள், ஒரு தாயும் ஒரு மகளும் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பால் கம்மியா இருக்குது, சப்ளையாளர் எந்த வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பால் பத்தாது என்று மகள் சொல்லுகிறார். தாய் சொன்னால், பாலுங்க தண்ணியை ஊத்துங்க, தண்ணி ஊத்திட்டா தேவையான ஆளுகளுக்கு எல்லா வீடுகளுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அப்போ அந்த பெண் சொல்லுகிறார்,
உமர் ரலியல்லாஹு உணவுப் பொருளில் கலப்படம் செய்தால் தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பால்ல தண்ணி கலந்து போய் சப்பளம் செஞ்சு அது பிடிக்கப்பட்டால் பெரிய தண்டனை இல்லையா என்று மகள் கேட்கிறார். அந்த தாய் சொன்னால், இந்த நள்ளிரவு நேரத்தில் உமர் நீ தண்ணீர் ஊற்றுவதை பார்த்து கொண்டா இருக்கிறார், யாருக்கு தெரிய போகிறது, நீ ஊற்று என்று சொல்லுகிற போது அந்த பெண்மணி சொன்னார், உமர் பார்க்கவில்லை, ஊர் பார்க்கவில்லை, உலகம் பார்க்கவில்லை, ஆனால் ரப்பு இதை பார்க்கிறானா இல்லையா, இந்த எண்ணம் நமக்கு வேண்டுமா இல்லையா என்று அந்த பெண்மணி கேட்டால், உமர் ரலியல்லாஹு காலை விடுகிறது, இந்த வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. என் மகனுக்கு இந்த மதீனாவில் ஒரு நல்ல பெண்ணை தேடிக்கொண்டிருந்தேன், நல்ல பெண்ணை தேடிக்கொண்டிருந்தேன், இன்று இரவு அந்த பெண்ணை நான் பார்த்து விட்டேன். அந்த வீட்டிலிருந்து பெண்ணை எடுத்து ஒரு எளிமையான குடும்பத்தில் ஜனாதிபதியினுடைய மகனின் திருமணம் நடந்தது என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம் அல்லவா. அந்த இறை அச்சம் என்பதுதான் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோக்கம். ஒரு அதற்கு மாணவர்கள்ட்ட ஒரு மாணவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தார். மாணவர்களுக்கு என்ன அதற்கு அந்த மாணவர் மீது மட்டும் ரொம்ப பிரியமா இருக்காரு, என்ன காரணம் என்னெல்லாம் கேட்கிற போது அதற்கு எல்லா மாணவர்களுக்கும் பரிசு வச்சார். கோழியை கொடுத்து கையில கத்தியை கொடுத்து யாரும் பார்க்காத இடத்துல போய் அறுத்துட்டுவாங்க என்று அனுப்பி வைத்தார். ஒரு மாணவர் கட்டல் கடையில போய் அறுத்தார், இன்னொரு கதவை சாத்தி கொண்டு அறுத்தார், கதவு இடுக்கில போய் ஒரு மாணவர் அறுத்தார். எல்லாரும் அறுத்து கொண்டு வந்து கோழியை வைத்தார்கள். யாருமே பார்க்கல நாங்க அறுத்தப்ப என்று சொன்ன போது அந்த மாணவர் வந்தார். எந்த மாணவரை ஆசிரியர் பிரியப்பட்டாரோ அந்த மாணவர் வந்தார். அவர் கத்தி கோழி அப்படியே கொண்டு வந்து வைத்தார், அறுக்கல. ஆசிரியர் கேட்டார், எப்பா எல்லா பிள்ளைகளும் யாருமே பார்க்காத இடம் ஒன்று கிடைச்சிருக்க உலகத்துல, உனக்கு அப்படி ஒரு இடம் கிடைக்கலையா என்று கேட்டபோது அந்த பையன் சொன்னான், எல்லா இடத்துக்கும் போனேன், ஆனா அங்க அல்லாஹ் பார்க்கறான்ற உணர்வு எனக்கு வருது. யாருமே பார்க்காத இடம் என்று சொன்னீர்களே, அப்படி ஒரு இடத்தை இந்த உலகத்தில் நான் பார்க்கவில்லை. எங்கு போனாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறானே என்கிற எண்ண ஓட்டம் எனக்கு வருகிறது. எனவே நான் அறுக்காம வந்து விட்டேன் என்று அந்த பையன் சொன்னானா. இதற்கு பெயர் தான் தக்வா என்பது. அந்த தக்வாவை நாம் இந்த ரமலானிலே பெற்றுக் கொள்ளுகிறோம். தக்வாவினுடைய அடிப்படை ரெண்டு தான், ஏவியதை செய்வது, தடுத்தலை விட்டு விடுவது. அதுல தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, இந்த ரெண்டுல எது ரொம்ப முக்கியம்? ஏவறது ரொம்ப செய்யறது முக்கியமா, தடுத்த விஷயத்துல பேணுதலா இருந்தா சிறப்படையுமா என்று கேட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு உதாரணம் சொன்னார்கள். ஒரு மனுஷன் ரொம்ப சாப்பிட்றான், நல்ல திடகாத்திரமான உணவுகளை உண்ணுகிறான், கொஞ்சம் விஷத்தையும் சாப்பிட்றான், அவன் உடல் தேர்மான்னு கேட்டான். உடல் தேர்மா? சாப்பிட்டதெல்லாம் நல்ல உணவுகள், கொஞ்சோண்டு விஷம் சேர்த்தால் உடல் வீணாய் போய்விடுகிறது அல்லவா. அது போலத்தான் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் அந்த அமலிலே லேசாக பாவங்களை நீங்கள் கலந்தீர்கள் என்று சொன்னால் பாவத்தின் விளைவாக அமல்கள் அத்தனையும் வீணாய் போய்விடும். எனவே பாவத்தை முதலில் விடு என்றார்கள் அதனை ஆயிஷா ரலியல்லாஹு. தவிர்க்க வேண்டியது பாவத்தை. எனவேதான் நோன்புடைய மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இடத்துல யாராவது தகராறு செய்தால் அனசாயிமுன், நான் நோன்பாளி என்று சொல் என்றார். அந்த எண்ணம் ரமலானுக்கு மட்டுமல்ல, வியாபாரத்திற்கு ஒரு நோன்பு வைத்திருக்கிறோம், புறம் பேசுகிற சூழல் வருகிறது, அனசாயிமுன் நான் பேச மாட்டேன். திருடுகிற சூழல் வருகிறது, இல்லை அனசாயிமுன் நான் அதை செய்ய மாட்டேன். ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுகிறது, அனசாயிமுன் நான் அதை செய்ய மாட்டேன். ஒரு முதலாளி தொழிலாளிகள் விஷயத்திலே அட சாயிமுன் நான் அப்படி நடந்து கொள்வேன். ஒரு தொழிலாளி தன் முதலாளி விஷயத்திலே காலம் முழுக்க இந்த கட்டுப்பாடுகள் தேவை என்பதை இந்த ரமலான் உணர்த்துகிறது. எனவே ரமலானுடைய மாதம் என்பது ஒரு மாத கால பயிற்சி திட்டம் அல்ல, 11 மாதங்களும் நம்மிடத்திலே பல்வேறு பண்புகளை இது கொண்டு வர வேண்டும். நிரந்தரமான அமல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த அமல்கள் ஒரு மாதத்தோட பயிற்சி திட்டமாக அதை நாம் முடித்து விடாமல் ரமலானில் பெற்ற பாடத்தை, பயிற்சிகளை ஏனைய 11 மாதங்களில் தொடர்ச்சியாக நம்ம கொண்டு வரணும். நம்ம விஷயம் என்னன்னு கேட்டா, உன்னை செய்ய சொன்னா ஒரு நாள் ஃபுல்லா செஞ்சிருவோம், அடுத்த நாள் சுத்தமா விட்டுருவோம். வேகமா ஒரு விளக்கு எரிச்சுன்னா அணைய போகுதுன்னு அர்த்தம். ஒரு நாளுக்காக வேண்டி செய்வதல்ல. அக்கல்லுல் அமாலி, அமல்கள் ரொம்ப கம்மியா இருந்தாலும் சரிதான், அதுவா அது நிரந்தரமா இருக்கணும். டெய்லி தஹஜ்ஜுத் தொழுகிறீங்க, ஒரு 2 ரக்காயத்து, ஒரு 4 ரக்காயத்து, விடிய விடிய தொழுக தேவையில்லை. ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சு வாழ்நாள் முழுக்க 2 ரக்காயத்தை நீங்கள் தொழுது பழகினீர்கள் என்று சொன்னால் அது நிரந்தரமானது. சின்ன அமல்கள் தான், அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும். எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி. நபிகள் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்,
ஒரு பெண்மணி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜடை போடுவார். சாயந்தரம் ஆனவன எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருவாளாம். நக்கலத் அன்காசா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இந்த உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். அதுபோல எல்லா பயிற்சிகளையும் எடுத்து விட்டு பயிற்சி முடித்த உடனே தூக்கி எறிந்து விட்டு பள்ளிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற ரீதியிலே ஏனைய 11 மாதங்கள் கழியும் என்று சொன்னால் இந்த ரமலான் நம்மிடத்திலே தேவையான மாற்றத்தை கொண்டு வரவில்லை. ரமலானில் நாம் எடுத்த பயிற்சி ஒரு சடங்காக சம்பிரதாயமாக ஆகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் நம்மிடத்தில உயர்ந்த நோக்கங்களை கொண்டிருந்தது. அந்த உயர்ந்த நோக்கங்களை ஏனைய 11 மாதங்களில் கடைபிடித்து வாழ்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.